திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கிறோம். அனைத்து பத்திரிகை, டிவி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முன்னாள் உட்காந்துருக்க இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து ஊர்லேருந்து, வெளியூர்லேருந்து, சொந்த ஊர்லேருந்து அப்படியெல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் வந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய திரையுலக பிறப்பவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியிலிருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கடைசியில் மறந்துடக்கூடாது. அதனால் முதல்ல அதிலிருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல ப்ரொடியூசர் உதயசூரியன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னன்னா, ஏதோ கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் சம்பாதிச்ச காசில் ஒரு புது ஆளை வச்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து படம் எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து இத்தனை பேர்த்துக்கு வேலையெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கலாம். அவர் கப்பலை வந்து பத்திரமா கரை சேர்த்துற மாதிரி திரைப்படத்துறைக்கு வந்து அவரை பத்திரமா கரை சேர்த்துன டைரக்டர் அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி அவருக்கு உறுதுணையாக இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், விபின்லேருந்து சின்ன ராசிலேருந்து எல்லாருமே, எல்லா டெக்னீஷியன்ஸும் அவ்வளோ இதாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். அப்புறம் இந்த விழாவுக்கு நான் வர்றது காரணமாக இந்த என் ஆஃபீஸில் இருக்கிற தேவேந்திரன் தான் வந்து, தேவேந்திரன் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாப்புல. ஏதாவது ஒன்றா சும்மா வந்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு, இந்த படத்துக்கு பர்டிகுலராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்து தேவேந்திரன் வந்து இந்த படத்துக்கு அவர் கூப்பிட்டாங்க. ஸோ தேவேந்திரன் நன்றி. அதுக்கப்புறமா வந்து ப்ரொடியூசர் எங்கிட்ட சொல்ல நேரடியாக சைடில் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன். அதாவது ஒரு நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் அது எப்படி இருந்தாலும் வெளியே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதத்தில் ஒரு கவுன்சிலர் சின்ன துறையா ஷூட்டிங்கில் அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து சொன்னார். ஸோ எந்த அளவுக்கு அவர் ப்ரொடியூசர் வந்து அவரை வந்து கூப்பிட்டு கௌரவிக்கும் போது அதை சொல்லிட்டு இருப்பாருங்கன்னு தெரிஞ்சுட்டேன். ஸோ அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நட்புக்காக முத்துக்குமார் அவர்கள் வந்து இங்கே எல்லாத்துக்குமே சார்பு அனுப்பிச்சு நட்புக்காக அவர் இதை பண்ணார். அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதை ஆடுங்க மாதிரி சிவாஜி சாருக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு பேப்பரில் வந்துருச்சுன்னு சொன்னோடனே உண்மையிலேயே உள்ளூர அழுகையோடு வந்து அது ஒரு பெரிய மேட்டராக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வெளியே சொல்லிட்டு இருந்தார். அவர் விநியோக தலைவர் அது இதுங்கிறதெல்லாம் போய் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறைக்கு எப்பவுமே ஒரு காவலாளிமாக இருக்கார். எப்பவுமே சின்ன படங்கள், சின்ன தயாரிப்பாளர்கள் அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அக்கறை எடுக்கிறாரு. என்னுடைய மரியாதைக்குரிய ராஜன் சார் அவர்கள், ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனும் பாட்டு எழுதினவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பான முறையில் வந்து அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுருக்காங்க. இல்லைன்னா 23 நாளில் வந்து எல்லாம் படம் முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ பாட்டை பற்றியெல்லாம் நம்ம மனோஜ்குமார் வந்து சில வரிகள் எல்லாம் கரெக்டாக பிடிச்சிச்சு, அதை வச்சு சொல்லியிருந்தார். அதே மாதிரி நானும் ஓப்பனிங் சாங்கு, அதை ஒரு திருவிழா சாங்கை வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்தது டூயட் ரொம்ப மெலடியாகவும் பண்ணியிருந்தார். ஸோ அவரும் செல்வமணி அவருக்கு நல்லா பாராட்டி பேசினார். அனிருத்த மாதிரியே இருக்கிறீங்க, அனிருத்த மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப அதாவது ஒருத்தர் பேசும்போது சொன்னார், மாடர்ன் காவல் தெய்வம், நாங்கள் வந்து ஏதோ கோர்ட் நீதிபதி தமிழ்மணி அவர்கள் பேசினார். அவர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை காப்பாற்றினார். என்னை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இப்போவே நேரில் வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு காப்பாற்றிருக்காரு. அதுதான் முரளி அவர்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். சின்ன படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. சின்ன படம் எடுக்கும்போது இந்த படத்தை வந்து அவர் பார்த்துட்டு
நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது படத்துடைய தரமும் எனக்கு தெரிந்தது. அதே நேரத்தில் வந்து சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய அக்கறை எனக்கு புரிஞ்சது. அவரை இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பன்னீர் அவர்கள். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து இவ்வளோ பேர் உழைப்பு அந்த 23 நாளில் வந்து படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த படத்தினுடைய உழைப்பு 23 நாளில் இவர் முடித்தது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்துட்டு முரளி அவர்கள் வந்து படம் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வர்ற 14க்கு ரிலீஸ்க்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காருங்கும் போது படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இதில் வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். கோகுல் அவர்கள் வந்து ஏதோ பேசுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சைலண்ட்டாக வந்து 2 வார்த்தையோட ஒரு ஹீரோ ஏதாவது பேசுவார்னு பார்த்தா ஒரு வேளை அப்பா இருக்கிற பயமா என்ன காரணத்தினாலும் தெரியல, ரொம்ப ரொம்ப சுருக்கமாக வந்து படத்துலையாவது பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் இது பண்ண. ஆனால் அந்த பொண்ணு கூடவே இருந்து சிரிச்சு காப்பாற்றிடுச்சு பாட்டில் எல்லாம். அவர் சிரிக்க வேண்டியதுதான், சேர்த்து இந்த பொண்ணு அழகாக சிரிச்சு. அதான் அவர் சொன்னார், என்ஜாய்ங்கிற ஒரு படத்தில் முன்னாலேயே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே ஒரு சிரிப்பு நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொருத்தர் வந்து அவங்களும் புதுசாக நடிச்சிருக்காங்க, நீதாம்மா. அவங்கள பற்றியும் செல்வமணி மறக்காமல் குறிப்பிட்டார். அவங்களும் டான்ஸ் ஆடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய சின்ன படங்கள் அது இது எல்லாமே பார்த்துருந்தோம். சிறு தயாரிப்பார், சிறு முதலீடு அப்படின்னு. நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், எப்பா லிவிங்ஸ்டன் அண்ணன், பாண்டியராஜன் தம்பி 2 பேருக்கு மிலிட்ரிக்கார ஒரு அப்பா. இந்த பாண்டியராஜன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ண போகும்போது இவன் போகாம விட்டான். ஆனால் இவன் யார் லவ் பண்ணான்னா அதைத்தான் லிவிங்ஸ்டனுக்கு அண்ணங்காரனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதறி போயிட்டான். அந்த பொண்ணு வேற திட்டுறா, நான் வந்து போலீஸ்காரன் பொண்ணுன்னா பையன் நீ தான் நினச்சேன், உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாமல் போச்சே, போய் எதாவது பண்ண அப்படின்னா அவன் லிவிங்ஸ்டன்கிட்ட வந்து கேட்குறான், என்ன 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 நேற்று நீ போய் பொண்ணு பாடு அழகாக இருக்கு, அம்சமாக இருந்தது, என்ன அழகாக அம்சமெல்லாம் ஓகே, அது அந்த பொண்ணு அதான்டா உன் அண்ணி இல்லைண்ணே, நான் வந்து நீ அதான்டா அண்ணி, உனக்கு அண்ணி நம்ம வீட்டு தானே வரப்போகுது அப்படின்னு. இல்லைண்ணா நான் வந்து அந்த பொண்ணை இல்லை நான் லவ் பண்ணிட்டேண்ணா, மறந்துடு. என்னென்ன இப்படி ஆமாண்டாமான்னு நேற்று வரைக்கும் மறந்துடு, இப்போ தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சுல்ல அண்ணி அண்ணி. இல்லைண்ணா நாங்கள் ரொம்ப உயிராக லவ் பண்ணோம், ப்ளீஸ். அப்பா கூப்பிட்டு போனாரு, அப்பா வார்த்தை நம்ம கதை சொல்லிக்க மந்திரம் இல்லை, அப்பா கூப்பிட்டு போனாரு, மாற்றிட்டு ஒத்துக்கிட்டேன். நீ மறந்துட்டு வேற வழியே இல்லை. இல்லைண்ணா இல்லை சாரி, நான் சாரி. என்ன இப்படி அவன் என்ன சொன்னாலும் லிவிங்ஸ்டன் வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தான். பாண்டியராஜனுக்கு பாவம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அவன் திருத்துன்னு முடித்தான் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸில் ஒரு பையன் இருந்துச்சான். சார் பாண்டியராஜன் இப்படி சொன்னா எப்படி இருக்கும், எப்படின்னா அண்ணே நான் இவ்வளோ சொல்லிட்டேன், ஆனால் நீ முடியாது, கல்யாணம் முடிச்சு தான் தருவேன். கல்யாணம் முடிச்சா இந்த வீட்டுக்கு தானே வரணும், வரட்டுனேன், அப்புறம் நீ பாருங்க அப்படின்னா ஒரே ஷாக்கு. இந்த டயலாக் கேட்டு லிவிங்ஸ்டன் இது வரைக்கும் இவ்வளவு தெனாவட்டா பேசினேன். ஏய் என்ன சொன்ன, இல்லை இந்த வீட்டுக்கு தானே வரட்டும், அப்புறம் பாரு அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் என்னன்னா இதை வந்து இது எனக்கு தோணவே இல்லை, இவன் கேட்குறான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் முன்னால் உட்காந்துருந்த வந்துச்சு டக்குன்னு சொன்னான். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம சினிமா எடுக்கிற நம்ம எழுதுறத விட நம்ம
எடுக்கிறவங்களை விட ஆடியன்ஸ் வந்து இப்போ பயங்கர புத்திசாலித்தனம் ஆகிட்டாங்க. அவங்க பயங்கர கெட்டிக்காரத்தனமாக இருக்காங்க. அதனால நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும். நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு காதலை தூக்கி விட்டு எல்லாம் பண்ணவே முடியாது. இப்பெல்லாம் கஷ்டம். இப்போ எத்தனை கோடிகளை நீ போட்டாலும் ரப்பர் பந்து வந்து எப்படி போடிட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி குடும்பஸ்தான ஒரு படம் வந்து அது எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அதனால் சிறு முதலீட்டு படங்கள், சின்ன படங்கள் அப்படிங்கிறது. ஸோ கோடிகள் இது பண்ணுறதுங்கிறது அல்ல. இன்றைக்கி வரைக்கும் சினிமா நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம், அதில் வந்து சரோஜ் தேவியும் ஜெமினி கணேசனும் அவ்வளோ உயிருக்குயிராக லவ் பண்ணுவாங்க. அவ்வளோ உயிருக்குயிராக லவ் பண்ணும்போது திடீர்னு அவளுக்கு அக்கா இருக்கா விஜயகுமாரி, சரோஜ் தேவிக்கு. அவங்க அம்மா ஸ்தானத்துலேருந்து அவங்கள வளர்த்துனவங்க. ஒரு நாள் வந்து சரோஜ் தேவிக்கு தெரிய வருது, இல்லை அக்கா வந்து ஜெமினி கணேசனை வந்து ஒரு சைடாக லவ் பண்ணுறாங்க, அவங்க மேலே ரொம்ப பாசத்தை வளர்த்திக்கிட்டாங்க. இவருக்காக இந்த சரோஜ் தேவிக்காக அவன் பேசின டைலாக் கூட தனக்கு பேசுனதான் நினச்சி டெவலப் ஆகிட்டு கடைசியில் இவங்ககிட்ட வந்து சரோஜ் தேவிகிட்ட வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை நான் மனசார விரும்புகிறேன் அப்படின்னு சரோஜ் தேவி ஷாக்கு. அம்மா ஸ்தானத்துலேருந்து என்னை வந்து வளர்த்துனவங்க அப்படின்னு ஜெமினி கணேஷ்கிட்ட போய் கொஞ்சம் பேசணும். என்னென்ன நீங்கள் தயவுசெய்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய் விளையாடுறேடி, நான் நீ ஒரு நாளாக இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன், இங்கெல்லாம் சுற்றி எப்படியெல்லாம் ஜாலியாக இருந்தோம், திடீர்னு போய் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல விளையாடுறேடின்னு. இல்லை இல்லைங்க, நீங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து என்னை வளர்த்துனவங்க, அதனால் அவளுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் ஒன்று. ஸோ எவ்வளோ சிக்கலான ஒரு சமாச்சாரம். இது எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினியை? அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம், அதில் பத்மினி ஜெமினியும் வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டுருந்தாங்க. 2 பேரும் உயிருக்கு உயிராக இருக்காங்க. திடீர்னு வந்து பத்மினிக்கு ஒரு சிக்கல். அவங்க வந்து ஒரு 3-4 குழந்தையோடு இருக்க எம்ஆர்ஆவை அந்த வீட்டில் அந்த எம்ஆர்ஆவை கல்யாணம் பண்ணிட்டா, இவங்க வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமாக எல்லாமே சால்வ் ஆகும். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த 3 குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது, இவருடைய ஃபேமிலியும் இதாகி போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் ப்ரெஷர் போட்டு இப்போ வந்து பத்மினி வேறு வழியே இல்லாமல் வந்து எம்ஆர்ஆவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. இப்போ இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு வர சொன்னாங்க. ஜெமினி கோயில் வந்து அவர் ஏதோ பத்மினி கூப்பிடுறது லவர்னு ஒன்று வந்தேன். வந்த உடனேயுமே அந்த அம்மா வந்து இப்போ ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும், என்னை மன்னிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை, நான் காதலெல்லாம் பார்த்துக்க முடியாது இவங்களை தான் அப்படின்னு. ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும், அது ஒரு கஷ்டமான இடம். இங்கேயும் ஜெமினியை வந்து ஒத்துக்க வைக்கணும், இது ஒரு கஷ்டமான இடம். 2 இடத்துலையுமே அந்த 2 டைரக்டர்களும் ரைட்டர். அவன் பேனா வந்து விளையாண்டுருக்கும். என்னன்னா ஸ்ரீதர் சார் அதில் வந்து அங்கே டைலாக் போட்டிருப்பாரு. அந்த சரோஜ் தேவி வந்து கேட்பாங்க, இப்போ வந்து எங்கள் அக்கா உயிருக்கு உயிராக உங்களை லவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, நான் இனிமேல் உங்களை கல்யாணம் பண்ணுறேன். எங்கள் அக்கா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அக்கா ஆசைப்படுறது எனக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால் இந்த காதல் வந்து சரியாக வராது. இல்லை நான் இல்லைங்க, அக்காவுக்கு நான் வந்து நன்றிக்காரனாக வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறேன். அது முடியல, அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, அதையாவது பண்ணணுன்னா எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜெமினிக்கு என்ன பேசுன்னு தெரியல. அப்போ வந்து சரி நான் புறப்படுறேன் ஒரு வாரத்தை அப்படின்னு அதுக்கு முன்னால் நின்னேன். எப்படி நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, ஸோ நான் போய் வேறு மாதிரி தான் என்னங்கிறது யோசிச்சு தான் முடியும். ஆனால் நான் இல்லைங்கக்கா, நீங்கள் லைஃப்பில் கல்யாணம் பண்ணாமல் இருப்பீங்களா? அவர் முடிக்கிறார் ஜெமினி. சொல்லுங்கள், யாராவது ஒரு காலத்தில் 3 முடிச்சு போடணுமில்ல? இல்லை சொல்லுங்கள், எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் இல்லாமல் இருந்துட போகிறீங்க? எனக்கு ஒரு ஒளிவாக்கமாக நீங்களும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். சொல்லுங்கள், யாருக்கா ஒருத்தர் கழுத்து நீட்டு வா, அவருக்கு நீங்கள் 3 முடிச்சு போட்டு தான் ஆகணும்னா என்ன தலையாட்டுறாரு. அது ஏன் எங்கள் அக்காவாக இருக்கக்கூடாது அப்படின்னு இதை கேட்டோன்னே ஜெமினி ஆடி போயிடுவேன். நான் உண்மையிலேயே லவ் பண்ணேன், மேலே உனக்கு பிரியம் இருக்குது அப்படின்னா என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தியாகத்தை நீயும் பங்கெடுத்துக்கணும், அதனால் எனக்காக எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. வேறு வழியே இல்லாமல் ஜெமினி வந்து விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோடனே ஜெமினிக்கிட்ட பத்மினி கேட்பா, எங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது? பாக்கெட் இன்னும் சம்பளமே வரல,
ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இல்லை எனக்கு ஒரு 1,00,000 தேவைப்படுது. லட்சமா? நான் வாங்குறதே 1000 2000 இவ்வளோதான் சம்பளம். என்னடி திடீர்னு லட்சம்னு என்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ நாள் டைம் கொடுத்தா நீங்கள் அந்த லட்சத்தை ரெடி பண்ணுவோம்? வாழ்க்கை பூரா நான் கஷ்டப்பட்ட லட்சமெல்லாம் என்ன நான் வாங்குற சம்பளத்தை எப்போ ரெடி பண்ண முடியாது இல்லைங்க, முடியாது இல்லைங்க. இப்போ எனக்கு லட்சம் தேவைப்படுது. நான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணால் பல லட்சங்கள் எனக்கு வந்துடும். 2 குடும்பத்தையும் நான் காப்பாற்ற முடியும். என்ன சொல்கிறேன், உங்களால் எத்தனை நாள் ஆனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. பட் 2 குடும்பத்தை காப்பாற்றுக்கு நான் படித்தான் ஆகணும். அதனால் நான் மன்னிச்சுவேன். ஏன்னா நாளைக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டுருக்கலாமல்ல அப்படின்னு நீ கேட்டால் நான் குற்றவாளி ஆகிடுவேன். அதனால தான் உங்களை கேட்டேன். முடியலையில சரி நான் மன்னிச்சுக்கோங்க, நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜெமினி திருத்துன்னு முடிச்சு நிற்பான். என்னன்னா 2 இடமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம். அந்த 2 இடத்துலையும் எவ்வளோ கிளவராக பெண்கள் எவ்வளோ சாதகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருப்பாரு. ஆனால் எழுதுன்னு ஆம்பளை தான், ஏன்னா ஏன் டிபார்ட்மெண்ட் விட்டும் கொடுக்க முடியாத ஸ்ரீதர் கேச்சு. அவங்க எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவங்க கோடிகளை எல்லாம் நம்மள, பிரம்மாண்டத்தை நம்மள, பேனாவை மட்டுமே நம்புறாங்க. அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு எடுக்கிறவங்க இவங்க பண்ணணும், அவங்க பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி யாருடைய உதவி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. நம்ம எடுக்கிற படம் நீ நல்ல படமா எடுத்தால்தான் அது சரியா வரும். அதனால ஒவ்வொருத்தரும் அதுக்கு இப்போ 23 நாளில் முடிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நம்பிக்கை இருந்தா, எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தா அந்த கதையை 23 நாளில் முடிச்சிருக்க முடியும். ஸோ கதையை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவருக்கு பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க பையனே வச்சுட்டு கோவில் வச்சுட்டு பண்ணுறேன்னு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி எவ்வளோ நம்பிக்கையோட செஞ்சுருக்காரு. அதை பார்த்து தான் முரளி அவர்கள் நானே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் சினிமா படம், படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா படங்கள் நல்லா ஓடணும், சிறு முதலீட்டு படங்கள். ஏன்னா எல்லாருமே சிறு முதலீட்டுலேருந்து தான் வந்தாங்க, சிறு தயாரிப்பாளர் தான். நான் வாங்கினது 500 ரூபா அட்வான்ஸ் தான் ஃபஸ்ட்டு படத்துக்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ப்ரொடியூசர் தொடர்ந்து 3 படம் 4 படம் அவனுக்கு இதுங்களா அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன். நான் நிறைய படம், ஞான படம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவருக்கு எடுத்து கொடுத்தேன். செல்வமணி சொல்லுமா எனக்கு சிரிப்பாக இருந்தது. ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கு எப்பவுமே கடைசியில் சண்டை வந்துடும், எனக்கு கூட வந்தது அப்படின்னாரு. அப்படி இல்லை, நான் வேலை பார்த்ததுல சரி பெரிய சண்டைகள் எங்கேயுமே வரல. இன்னும் சொல்ல போனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் என்னென்னா இந்த ரைட்ஸ் பிரச்சனையெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அது ஒன்றும் முடிவே வரல. என்னுடைய முதல் படத்திலேயே எனக்கு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, மௌனம் இதுங்கெல்லாம் லேபில் பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்துட்டு லேபில் இருக்கிறவங்க மூலமாக சொல்லி என்கிட்ட ரைட்ஸ் கேட்கறதுக்காக வந்தாங்க. உடனே படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது பல சக்ஸஸுங்கும் போது எத்தனையோ லட்சங்களுக்கு போகும். ஆனால் ப்ரொடியூசர் பாக்யராஜ் இப்போவே கேட்குறாங்க, இப்போவே கொடுத்துடலாம் பாக்யராஜ், இப்போவே கொடுத்துடலாம் பாக்யராஜ்னு பயந்துக்கிட்டு அவர். ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 2 லட்சம் வருது, 3 லட்சம் வருதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு லாபம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போவே நான் அந்த ப்ரொடியூசருக்கு 50% அவருக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா கதை எழுதுன்னு நான் தான், என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் தயாரிப்பாளர் அவருக்கும் ஒரு 50% இருக்கணும், அவரும் மறுபடியும் படம் எடுக்கணும். படத்தில் வருதோ இல்லையா அந்த 50% ரைட்ஸு நம்ம அவருக்காக நமக்கு காசு கொடுத்து 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா அந்த படத்தையே எடுத்தோம். ஸோ அதனால் அன்னையிலேருந்து எல்லா ப்ரொடியூசரோடையும் நான் 50% ரைட்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு சண்டை, ஏன்னா ரைட்ஸே நீ கேட்கக்கூடாது, அவங்க கூட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் பரவாயில்ல, செல்வமணி சொன்ன மாதிரி ஸ்மூத்தாக பேசி எந்த பிரச்சனையுமே, எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சால்வேஷன் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக வர இன்னைக்கு காலையில் கூட பேரரசு பேசும்போது சொல்கிறாப்புல, சார் நீங்கள் என்ன அந்த கார்டு வாங்கலையோ, எங்களை முதல்ல மதிச்சா தனியாக கார்டு வாங்குறதுக்கு, எங்களை சம்பளமே பேசுறதுக்கு விட மாட்டேன்னா எப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் பேசிட்டு ஒரு லெட்டர் போட சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்கும். இப்போ நான் சொன்னது தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா பேனாவை நம்பி, கதையை நம்பி, அதை ஒரு பொறுப்போடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன முதலீடு கூட பெரிய, ஏன்னா எத்தனை கோடிகளை சம்பாதிச்சு கொடுக்குது. இன்னைக்கு அந்த பையன் ரங்கநாதன் கூட எடுத்தான் அந்த டிராகன்கிற ஒரு படம், இன்னொருத்தர் டைரக்டர், இவங்கெல்லாம் என்ன படத்தை அந்த கதையை நம்புறாங்க, அதுதான். அதனால அதை நம்பணும் ஒழிய பிரம்மாண்டங்கள் அது இதுங்கிறதுலாம் எந்த காலத்துக்கும் சரியா வராது. அதனால சின்ன படங்கள் தான் பின்னால் பெரிய படங்கள் ஆகுது. இந்த படம் மிகப்பெரிய படமாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொடியூசர் நிறைய கப்பல்களை அவர் சொந்தமாக வாங்கி ஓட்டணும். அதுக்கு தங்கவாண்டி மாதிரி டைரக்டர்களும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் உதவியாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார். இப்பொழுது இசை தட்டு வெளியிடும்